தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து கோவை சத்யன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ஏன் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு? என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி யார் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர்தான் சொல்லணும் இன்னாருடன் கூட்டணி இருக்கிறது, இன்னாருடன் கூட்டணி இல்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் சொல்லி பல நாட்கள் ஆகிறது. அந்த நிலைப்பாடுதான் தொடர்கிறது. அதனால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரத்துடன் சொல்லக்கூடிய இடத்தில் பாஜக இல்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீப காலமாக அண்ணாமலையுடைய பேச்சுக்களில் ஒரு உறுதித்தன்மை இல்லை, ஒரு நிலையான கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக உறுதியாக ஒரே நிலைப்பாடன் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பேசுவதில் வெளிப்படும். அது இப்ப மரியாதைக்குரிய அண்ணாமலை பேச்சில் வெளிப்படவில்லை. மாறி மாறி இரண்டொரு நாட்களுக்கு ஒரு மாதிரி, வேற ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி மாறி மாறி பேசுவது அவருடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியானதை தான் காட்டுது. இப்ப 3 ஆண்டுகள் அவரோட ஜேர்னி, பொலிட்டிக்கல் ஜேர்னி தமிழ்நாட்டுல குறிப்பிடத்தக்க வகையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா ஊடகத்துல வேணா தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா களத்தில் தாக்கம் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த தாக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு கை கொடுக்காது என்பதுதான் கள நிலவரம் உண்மையும். அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் வலியுறுத்தக்கூடிய விஷயமும் இதுதான். இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய பலத்தை வைத்து சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இயலாது என்பதுதான் உண்மையான நிலைமை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெல்லியில் இருப்பவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லி வரும் கருத்துக்கள் ஊடகத்தில் பிரதானமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கே ஒழிய அவருடைய கட்சி வளரணும் இல்ல அவருடைய அடுத்த கட்டமான சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உதவுங்கிற அடிப்படையில் இது இல்லை என்பதுதான் அரசியல் சார்ந்த அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. கூட்டணி அமையப்பெற வேண்டும் என்பது 5 முனை அல்ல. இப்ப அவர் 5 முனைன்னு சொல்வது எதை வெளிப்பாடுன்னா இவருடைய மறைமுறை கள்ள கூட்டணி இப்ப திமுகவோட இருக்கிற திமுகவோட கருத்தின் எதிரொலிதான் இது. ஏனென்றால் 2 நரேட்டிவ்களை தோற்ற திமுக, அதிமுக உடைந்தது என்கின்ற பிம்பத்தை கட்டமைக்க முயன்று தோற்ற திமுக, அதிமுக ஜாதி கட்சி என்கிற பிம்பத்தை கட்டமைத்து தோற்ற திமுக, இன்று திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதைந்தது. அது அதிமுகவுக்கு போகாது. ஏனென்றால் களம் மாறிவிட்டது. 4 முனை 5 முனையாக மாறிவிட்டது. அதனால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லை என்கின்ற நரேட்டிவை இப்ப விதைக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணை போகும் விதமாக திமுகவுடன் இப்ப கள்ள கூட்டணி இருப்பதால் அவர்களுக்கு துணை போகும் விதமாக இந்த கருத்தை பேசியிருக்காரு. தமிழகத்தில் எப்பவுமே இருமுனை தான், அதிமுக வெர்சஸ் திமுக தான். 3வது அணியாக வருபவர்கள் இல்ல தனியாக நிற்பவர்கள் ஏனையவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அரசியல் களம் மாறும் என்றால் மாறாது. அதற்கான சூழ்நிலை, கால சூழ்நிலை இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. இனி வரும் காலங்களில் திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்டமைப்புகளாகட்டும், அரசியல் நிகழ்வுகளாகட்டும், அரசியல் மாற்றங்களும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியது 2 பேர் தான், அதிமுக திமுக தான். திமுகவின் எதிர்ப்பு அதிமுக, அதிமுக எதிர்ப்பு திமுக, இப்படிதான் இந்த அரசியல் களம் இருக்கும். இதை சார்ந்துதான் கூட்டணி கட்சிகளும் பயணிப்பார்கள் என்பதுதான் உண்மை. 2026 தமிழகத்தில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக மட்டும்தான் கோலோச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சார், உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்தமைக்கு.